யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் எருசலேமை தீக்கு இரையாக்கி அந்த பட்டணத்தை கொள்ளையடித்தான். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருந்ததான ராஜகுலத்தாரிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசில்லாதவர்களும் அழகானவர்களும் ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபர்களை அவன் பாபிலோனுக்கு கொண்டு வந்தான். அப்படி கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவர்தான் தானியேல். பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதான இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து 3 வருஷம் வளர்க்கவும் முடிவிலே ராஜாவுக்கு முன்பாக நிற்கவும் கட்டளையிட்டார். அவர்களில் யூதா புத்திரனாகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டதான தானியேலும் நண்பர்களும் கல்தைகளின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் காலையிலே ராஜா சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் தன் அரண்மனையிலே அழைத்து வர சொன்னான். ராஜாவின் முகம் பயத்தால் நிறைந்திருந்தது. அவன் இரவிலே ஒரு சொப்பனத்தை கண்டு மிகவும் கலங்கி பயந்தவனாயிருந்தான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, அந்த சொப்பனத்தை எங்களுக்கு தெரிவியும், நாங்கள் அதன் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுவோம் என்றார்கள். ஆனால் ராஜா எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் எனக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவியாதே போனால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள். தெரிவித்தீர்களே ஆனால் உங்களுக்கு பரிசுகளையும் வெகுமதிகளையும் நான் கொடுப்பேன் என்றார். இதனால் கல்தேயர் மக்கள் எல்லாரும் மிகவும் பயந்து நடுங்கினார்கள். தானியேலும் அவன் நண்பர்களும் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். மறுநாள் காலமே எழுந்திருந்து தானியேல் ராஜாவை நோக்கி சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தான். இதனால் ராஜா, தானியேலில் தேவனே தேவன், அவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்றார். சில நாளைக்கு பின்பு பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை கட்டளையிட்டான். 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ராஜா பாபிலோனில் இருக்கிற எல்லா உத்தியோகஸ்தர்கள் யாவரையும் சிலையின் பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைத்தனுப்பி வைத்தான். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சொன்னது என்னவென்றால், உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாதசுவரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள்.
எவனாயும் பழிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னிச்சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். எக்காலம் நாதஸ்வரம் வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்த போர்ச்சிலையை பணிந்து கொண்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 பேரை தவிர மற்ற பாபிலோனின் அனைத்து ஜனங்களும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இவர்கள் 3 பேரும் பணிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா கடும் கோபம் கொண்டவனாகி 3 பேரையும் வரவழைத்து காரியங்களை விசாரித்தான். அவர்கள் ஆம் என்றார்கள். அப்பொழுது ராஜா, நீங்கள் எரிகிற அக்னியிலே போடப்படுவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிக்கிற அக்னிச்சூளைக்கும் உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். அப்படியே விடுவியாக போனாலும் நாங்கள் நீர் பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்று அறிவித்தார்கள். இதனால் ராஜா கடும் கோபம் கொண்டு எரிகிற சூளையை 7 மடங்கு அதிகமாகும்படி கட்டளையிட்டான். இந்த 3வரையும் பிடித்து எரிகிற அக்னி சூளையின் நடுவே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டு அதை செய்துவித்தான். 3 பேரும் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் வஸ்திரங்களோடும் எரிகிற அக்னி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். ஆனால் இந்த 3 பேரும் அக்னி சூளையின் நடுவே உலாவிக் கொண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் 3வருக்கும் அக்னியில் இருக்கிறதான எந்த ஒரு பயமும் இல்லாமல் தண்ணீரிலே நடப்பது போல அந்த அக்னியிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள். இதை எல்லாவற்றையும் நேபுகாத்நேச்சார் அரண்மனையிலே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் திடீரென 3 பேர் அல்லவா போட்டோம், அங்கு 4 பேர் அல்லவா உலாவுகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஆம், நாம் 3 பேரை தான் போட்டோம், 4வது ஆள் யார் என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். அந்த 4வது ஆளுடைய சாயல் தேவபுத்திரனை போல் இருந்தது. பின்பு ராஜா உரத்த சத்தமாய், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். ராஜா உடனே அவர்களை அக்னியிலிருந்து வெளியே வர கட்டளையிட்டார். அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருகாமலும் சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருப்பதைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்பு ராஜா ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தைகள் விடுகிறவன் கொல்லப்படுவான், அவன் வீடு எரிக்கலமாக்கப்படும், அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். பின்பு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார்.